ஹாய் சில்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம லவ் ஃபார் யூ ட்ராமாவுடைய எபிசோட் நம்பர் 11, 12, 13 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோ வேலை செய்கிறா இல்லையா, அந்த தம்பிக்காரன், அவனுக்கு எதிராக போலீஸ்காரங்களுக்கு ஆதாரம் கிடச்சிருக்கும். அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த தம்பியோடைய போட்டை போய் செக் பண்ண ஆக்சுவலி அதில் இல்லீகலாக ஆல்கஹாலை கடத்திட்டு இருக்காங்க, அதுவும் ஃபேக் ஆல்கஹாலை. ஸோ இப்போ அந்த போட்டை வந்துட்டு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னு தம்பிக்காரன் வந்து அண்ணன் கிட்ட சொல்ல, அண்ணன் உடனே இதை கேட்டுட்டு சரி ஓகே இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஐடியான்னு தெரியல. இப்போ இந்த நியூஸ் ஃபுல்லாவே செம வைரல் ஆயிடுச்சு, டிவில எல்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ நடுராத்திரி ஆயிடுது, நல்ல செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயமா இருக்குது. இடி சத்தம் வேற அதிகமா கேட்க ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ கொஞ்சம் இங்க வந்து படுத்துக்கிறியா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா கட்டலுக்கு கீழே வந்துட்டு பெட் எல்லாம் போட்டுக்கிட்டு படுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கிறதுனால காதெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு பத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எதை பத்தி யோசிக்காத அமைதியா தூங்குன்னு சொல்ல, ஹீரோயின் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு கேட்க, ஏன் இப்படி கேட்கற, அமைதியா தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப நம்ம ஹீரோக்கு கால் வருது அண்ணங்காரன் கிட்ட இருந்து. ஹீரோ போன் பேசிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு சாருக்கு என்னோட ஹெல்ப் வேணுமா, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் நாளைக்கு வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு செக் பண்றதுக்குள்ள வந்துருவல்ல கண்டிப்பான்னு சொல்ல, ஹீரோ பிங்கி ப்ராமிஸ் பண்றான். ஹீரோயினும் சீக்கிரமா வந்துரு, நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க, பிரேக் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சும்மா விளையாட்டா சொல்ல, ஹீரோவுமே வந்துட்டு அண்ணங்காரங்கிட்ட போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசுறான். இப்போ அந்த அண்ணங்காரன் என்ன சொல்றாரு, நீ மட்டும்தான்ப்பா என்னுடைய ஹோப்பு, தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, இந்த மாதிரி இந்த விஷயத்துல நான் உன்னை மட்டும் தான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்றது தெரியல. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு எக்ஸாம் ரிசல்ட்டை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோ சொன்ன டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே ஆயிடுது. ஹீரோயினுக்கு ஒரே மாதிரி கஷ்டமா இருக்குது. இப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து காமிக்கிறாங்க. திடீர்னு ஒரு வீடு ஃபுல்லா செமையா பத்திக்கிட்டு எரியுது. அந்த வீட்டுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வெளியே நின்று ஹீரோயின் கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ள ஹீரோ ஒரு கம்பல் இருக்கு. ஆனா ஹீரோவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஃபாரினுக்கு படிக்கிறதுக்காக அனுப்புறான், அதாவது வேற வெளியூருக்கு. ஹீரோயின் வந்துட்டு நீ சொன்னல நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு, அப்புறம் ஏன் இந்த மாதிரி அனுப்புற, நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே விளையாட்டுத்தனம் பண்ணாத, நானாவது உன்னை லவ் பண்ணதாவது அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பொழிச்சு நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு ஹீரோயின் அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஹீரோ நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல, அப்படியே இந்த ஃபிளாஷ்பேக்லாம் கட் ஆகுது. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு காணும்ல, நமக்கு ஒன்றும் புரியல, அதெல்லாம் போக போக கதையில தெரிய வரும். இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிக்கிறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்தது. ஹீரோயின் ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, ஹீரோ கூட சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்க்க ஹீரோயின் போனை கட் பண்ணி விட்டுட்டு போன் ஒயரை அறுத்து விட்டுறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன்னு சொல்ல, ஹீரோ உடனே ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்து போக பார்க்க, ஹீரோயின் நான் ஓன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோட்ட சொல்ல, இதுக்கு மேலே இவகிட்ட பேச முடியாதுன்னு ஹீரோவுமே என்ன பண்றான், அவனுடைய ரூம் ஃபுல்லாவே வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கான். குப்பையெல்லாம் வெளியே போட்டுட்டு வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போலான்னு சொல்லி பார்க்க ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. அரையும் குறையுமா ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு நகர்ந்து போய் நின்னுடுறான். ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடு, போயிட்டு குளிச்சுட்டு வான்னு சொல்ல, இவ்வளோ வயசாயிடுச்சு ஏன் இப்போ நீ ஓவரா ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்ல, ஹீரோ டக்குன்னு அவனுடைய ஜாக்கெட்டை கட்டி ஹீரோயின் மேல தூக்கி போட, உடனே ஹீரோயின் வந்துட்டு துணி துவைக்க போடணும்னா டஸ்ட்பின்ல போடு, இல்லை வந்துட்டு வாஷிங் மிஷினில் போடு, ஏன்டா ஏன் மேலே தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்துட்டு முடிய காய வச்சிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு, ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயினை பார்த்துருக்கான் இல்லையா. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி லைட்டர் கொடுன்னு சொல்ல ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. என்ன நீ சிகரெட் அடிப்பியான்னு கேட்க, நீ தானே வந்துட்டு என்னை படிக்கிறதுக்காக 6 வருஷம் வந்துட்டு வெளியூருக்கு அனுப்புனேன், அங்கே இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டர் வாங்கிட்டு போவ, ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் கையில வேற பியர் பாட்டில வேற எடுத்துட்டு போவ, இதெல்லாம் பார்க்க வாடா இத்தனை வருஷம் கழிச்சு இவளை பார்த்தோன்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாயி அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் யார்கிட்டயும் நான் எங்க அண்ணன் வீட்டுல தான் தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஷெட்டு திறக்கலான்னு சொல்லிட்டு வர, ஹீரோ அங்க தூங்கிட்டு இருக்கான். என்னடா ஹீரோயினால தான் நீங்க தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்க, அமைதியா இருடா அப்பர் சோடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு தலையிலே அடிக்க, இப்போ ஹீரோயின் கீ செய்யற ஒரு அங்கிளுடைய இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலி இந்த அங்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை, அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு ஹீரோ ஒரு வீட்டில் வந்துட்டு எரிஞ்சிட்டு இருந்திருப்பான் இல்லையா, ஹீரோயின் எல்லாரையும் ஹெல்ப் கூப்பிட்டுருப்பாங்க, உள்ள ஹீரோ இருக்கான் போய் காப்பாத்துங்கன்னு. ஆனால் வந்துட்டு நெருப்பு செம வேகமாக பற்றிக்கிட்டதுனால யாருமே உள்ளே போக மாட்டேன்றாங்க. பத்தாவதுக்கு ஹீரோ ஏதோ ஒரு ஃபைலை எடுக்கிறதுக்காக உள்ளே போனாங்க அப்படின்னு இந்த அங்கிள் தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த அங்கிளை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம்
கதவுல பிரச்சனை இருக்கு. அத வந்து சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு, அவருக்கு காசு குடுத்துட்டு, ஹீரோவோடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கார் ஷெட்டுக்கு போறாங்க. வெளிய நம்ம ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போலான்னு பார்க்க, ஹீரோயின் கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. வீட்ல எதுவுமே சாப்பிடுறதுக்கு இல்ல. ஃப்ரிட்ஜ ரீஸ்டாக் பண்ணணும், ஷாப்பிங் போணும்னு சொல்றாங்க. ஹீரோ நீ எப்ப ரிட்டர்ன் போவன்னு கேட்க, ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்கறல்ல பதில் சொல்லுன்னு சொல்ல, அப்பயும் ஹீரோயின் எதுவுமே சொல்ல. இப்ப வீட்டுக்கு வந்த கையோட லைட் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஹீரோயின் அத சரி பண்ண போவ, டக்குனு ஹீரோ நீ நவுரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஓ உனக்கு இப்ப கரண்ட்ட வச்சு பயமாலாம் இல்லையான்னு சொல்ல, எனக்குமே 6 வருஷம் ஆயிடுச்சு அந்த பயம்லாம் போயின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எங்கேயோ கிளம்ப, ஹீரோயின் எங்க போறேன்னு கேட்க, ஹீரோ உடனே எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு சொல்ல, நீ எங்க போறேன்னு தானே கேட்டேன். அதுக்கே உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு சொல்றேன். நான் என்ன உன்னை சேஸ் பண்ணவா போறேன்? அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்தேனா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவ கலாய்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அண்ணன காமிக்கிறாங்க. அவரு ஏதோ ஒரு புதுசா ஒரு பிசினஸ் டீலிங் யாரோ ஒருத்தவர் கூட வந்துட்டு போட்டுட்டு இருக்காரு. இவருடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும், ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எபிசோட்ஸோடைய அதாவது கதையோடைய ஸ்டார்ட்டிங்லயே ஒரு ஸ்கூல் பொண்ண வந்துட்டு ஒருத்தவன் ரவுடி பையன் கிண்டல் பண்ணியிருப்பான் இல்லையா? அவன் வந்துட்டு அவனுடைய லீடர கூட்டிட்டு வரான். நல்லா குளு குளுன்னு இருக்காரு பாருங்க. அவர் தான் லீடரு. அவரு நம்ம ஹீரோ கிட்ட என்னோட ஆளுங்கலாம் வந்து உன்னுடைய கேமிங் சென்டர்ல பிரச்சனை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னோட கேமிங் சென்டரும், உன்னோட கேமிங் சென்டரையும் நம்ம ஒண்ணா வந்துட்டு மெர்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாரி வர ப்ராஃபிட்ட பாதிக்கு பாதி எடுத்துக்கலாம்னு சொல்ல, ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அதெல்லாம் எனக்கு எந்த ஆஃபரும் தேவையில்லன்னு சொல்ல, இப்போ கதையில புதுசா ஒரு லீன் ஒரு பொண்ண காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோ தேடி வரா. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் ஹீரோவுடைய கேர்ள் ஃபிரெண்ட் போல இருக்கு. இவ வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஹீரோவும் வந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்க, ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த லீடர் இருக்கான் தெரியுமா, அவன் நம்ம லீ கிட்ட இந்தம்மா நீயும் சரக்கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பீரை ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுக்க, ஹீரோ என்ன பண்றான், டக்குன்னு அந்த கிளாஸை வாங்கி குடிச்சிடுறான். இப்போ உடனே அந்த லீடர் நான் சொன்னதை பத்தி நல்லா யோசி, இல்லைன்னா வந்துட்டு நான் உன்னுடைய அதாவது வந்துட்டு எதிரியா மாறிடுவேன் அப்படின்னு ஹீரோவை ஒரு விதமா மிரட்டிட்டு போவேன். ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு கேட்கற மாதிரி இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லீ நான் கொண்டு போய் ஹீரோ விட்டுறேன்னு சொல்ல, ஹீரோ இல்ல உங்க அண்ணன் தேடிட்டு இருப்பான், நீ போ கம்முன்னு, நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறேன்னு சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, போதையில வந்துட்டு பாத்தீங்கன்னா வாந்தி எல்லாம் செம்மையா எடுத்துட்டு இருக்கான். போற வழியில ஃபுல்லா நம்ம ஹீரோவுக்கு செம்மையா தாகம் எடுக்க, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பக்கத்து கடையில போயிட்டு தண்ணி வாங்குறதுக்காக போறான் பாருங்க. அங்க நம்ம ஹீரோயின் பியர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, ஏய் ரொம்ப நாள் கழிச்சு உன்னை நான் பாக்குறேன், எப்படி இருக்கா, நல்லா இருக்கியான்னு சொல்ல, நீ எங்கடா எங்கன்னு கேட்க, அதுவா ஹீரோ ரொம்ப குடிச்சிட்டான், அதனால அங்க மட்டையாய் கிடக்குறான், அவன் தான் தண்ணி வாங்கிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப இவங்கிட்ட இருந்து ஜிபே பண்ண முடியல போல இருக்கு. ஹீரோயின் தான் ஜிபே பண்றாங்க. ஹீரோயின் இப்ப அவங்க நம்பரை வந்துட்டு அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நான் இவனை வீட்டுக்கு கூட்டு போறேன், பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை வீட்டுக்கு கூட்டு வராங்க. செம்ம போதை நம்ம ஹீரோ செம்மையா வாமிட் பண்ணிட்டு இருக்கான். அவனால சுத்தமா நடக்க கூட முடியல. ஹீரோயின் தான் எப்படியோ தட்டி தள்ளாடி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரூமுக்கு கூட்டு போலான்னு பார்க்க, ஹீரோ இல்ல நான் வரமாட்டேன், நீ ரூம்ல இருக்க, அதனால நான் வெளியவே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹால்லே வந்துட்டு படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில செம்ம தலைவலியோட நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். நான் எப்பறம் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல போல இருக்கு. இப்ப காலையிலே ஹீரோயினை காணோம். ஹீரோ எங்கடா போனா இவ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய ஷெட்டுக்கு கார் ஒன்று ரிப்பேருக்கு வந்திருக்கும். அதை எடுத்துட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கார் ஷோரூமுக்கு வரான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இவன் இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்க்க, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரை வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட லீவ் முடிச்சு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப இவ கார் வாங்கிட்டு இருக்கா, என்னது இது, இவ ஊருக்கு போலையா, கார் ஓட்டிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட போறாளான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே யோசனை. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரன் நீ ஏன்டா இந்த மாதிரி வந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க, பேசாம அவகிட்டே கால் பண்ணி கேளன்னு சொல்ல, ஹீரோ உடனே அவளோட நம்பர் என்கிட்ட இல்லடான்னு சொல்ல, அடப்பாவி நேத்து நைட்டு தான் அவ நம்பர் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட ஹீரோயினோட நம்பர் கொடுக்க, ஹீரோ அதை சேவ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க, ஹீரோவுடைய ஃப்ரெண்டு டக்குன்னு சேவ் பண்ணிடுறான். ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண, ஆனா நம்ம ஹீரோயின் யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாங்க. ஏன்னா ஹீரோவுடைய நம்பர் அவங்க கிட்ட இல்ல போல இருக்கு, இல்ல வேணும்னு நடிக்கிறாளான்னு தெரியல. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வர, ஹீரோ வீட்ல இருக்கான். ஹீரோ வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எல்லாம் சமைச்சிட்டு இருக்க. ஹீரோயின் ஆச்சரியமா கேக்குறாங்க, ரொம்ப வருஷமா நீ சமைக்கிறத விட்டுட்டேன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இப்ப என்னன்னா எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி சரி வந்து உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு வரேன்னு கேட்க, ஹீரோயின் நான் பாருக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. இவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டுட்டு நீ பாருக்கா போன, போய் சொல்லாம உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் உண்மையாவே நான் வந்துட்டு பாருக்கு தான் போயிட்டு வரேன்றாங்க. ஆனா ஹீரோயின் கார் ஷோரூமுக்கு தானே போயிட்டு வந்தாங்க.
இப்ப ஹீரோ, "நீ எப்ப ஊருக்கு கிளம்புறன்னு?" கேட்க, "நான் ஏன் போணும்?" அப்படின்னு கேட்க, ஹீரோக்கு கடுப்பாயிடுது. ஹீரோ மட்டுக்கு அங்கருந்து எந்திரிச்சு எதுவுமே சாப்பிடாம அங்கருந்து கிளம்பிடுறான். சோ இப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு, மறுபடியும் வந்துட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு சரக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க, ஹீரோயின் மெசேஜ் பண்றாங்க. இந்த மாரி வந்துட்டு, "நான் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். உனக்குமே சாப்பாடு வச்சிருக்கேன். என் கையில கொஞ்சம் வந்துட்டு ஃபிங்கர்ல கட் ஆயிடுச்சு. பாத்திரம் கழுவ முடியல. அதனால நீ கொஞ்சம் வீட்டுக்கு வரியா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோ இந்த மெசேஜ பார்க்குறான். வீட்டுக்கு போலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரான். ஹீரோயின் நல்லா சாப்ட்டுருக்காங்க. ஹீரோவுக்கு மட்டும் கொஞ்சமா சாப்பாடு வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ போயிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்க, ஹீரோயின் வந்து விரல காமிச்சு, "என் கையில பாரு எப்படி கட் ஆயிடுச்சுன்னு." ஆக்சுவலி இது ரொம்ப குட்டியோண்டு கட்டு தான். ஹீரோவ வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு தான் இந்த மாரி பண்ணியிருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ, "நான் வரலன்னா இந்த காயம் தானாவே ஆறியிருக்கும் தானே. நீ எப்ப கிளம்ப போற? அத மட்டும் சொல்லுன்னு" சொல்ல, ஹீரோயின் மட்டுக்கும் அமைதியா வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல நெறைய ப்ராப்ளம் இருக்கு. அதாவது ஜன்னல் வந்துட்டு உடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சிங்க் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. தண்ணி வரமாட்டேங்குதுன்னு நெறைய குட்டி, குட்டி விஷயம்லாம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக சரி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் குட்டியா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோயின பார்த்ததே பெரிய விஷயம். இதுல குட்டி, குட்டி ட்ரெஸ் வேற இவ போட்டு திரிஞ்சுட்டு இருக்காளன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாரி நர்வஸா இருக்கேன். இந்த நேரம்னு பார்த்து ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் வந்து, "ஷாப்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சீக்கிரம் வான்னு" சொல்லிட்டு ஹீரோவ கூட்டிட்டு போவ, ஹீரோயின பார்த்து நம்ம ஹீரோ, "கதவ சாத்திக்க. கதவுல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நான் வந்து இத சரி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து கிளம்பிடுறான். அங்க போனா, நேத்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி பையனுடைய லீடர் இருக்கான் இல்லையா? ஹீரோவுடைய கேமிங் சென்டர அவனோட கேமிங் சென்டர்ல மெர்ஜ் பண்ணிக்கணும்னு கேட்டான் இல்லையா? அவன் தான் அவனுடைய ஆளுங்களெல்லாம் வச்சு ஹீரோவுடைய கேமிங் சென்டர அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். அந்த கோவத்துக்கு நம்ம ஹீரோ செம்ம கோவமா போயி, "உனக்கு என்ன வேணும்? நான் தான் உன்னோட பிசினஸ் டீலிங்க வேணான்னு சொல்ட்டேன்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வம்பு வளர்க்குறன்னு" சொல்ல, "இந்த மாரி நீ உன்னோட கேமிங் சென்டர கண்டிப்பா என்னுடைய கேமிங் சென்டர் கூட மெர்ஜ் பண்ணணும். என் பின்னாடி எவ்வளோ பெரிய ஆள் இருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ உடனே கடுப்பாயி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேமிங் சென்டர்ல ஒரு பெரிய குச்சி மாரி இருக்கும். அத எடுத்து அவன அடிக்கலான்னு போவேன். அந்த இடத்துல அந்த அண்ணன்காரு அவருடைய செக்ரட்டரிய கூப்ட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ உடனே அந்த லீடர பார்த்து, "என்ன உன் பின்னாடி இருக்க பெரிய கை இவர் தானா?" அப்படின்னு கேட்க, அவன் அப்படியே அமைதியா இருக்கான். இப்ப இவரோட அசிஸ்டன்ட் கண்ண காமிக்க, அந்த லீடர் அங்கருந்து அமைதியா கிளம்பிடுறான். இப்ப வந்துட்டு அண்ணன்காரரு நம்ம ஹீரோவ பார்த்து, "நான் உன்ன பார்க்கணும்னு நெனச்சேன். நான் உன்ன கூப்பிட்டு விட்டேன். நீ வரவே இல்லன்னு" சொல்ல, "உங்கள மாரி பெரிய ஆளுங்கலாம் என்னோட ஷாப்புக்கு வரலாமா?" அப்படின்னு சொல்ல, அண்ணன்காரர் அமைதியா கிளம்பிடுறாங்க. ஓகே, ஹீரோ இதுக்கப்புறமா நம்மகிட்ட பேச வந்துட்டு விருப்பம் இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் அங்கருந்து கிளம்ப, ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ஷாப்புக்கு வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து கடைக்காரர்ட்ட "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்க, "அதுவாம்மா, இங்க வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. உனக்கு ஒண்ணு தெரியுமாம்மா? இந்த பையன்" அதாவது ஹீரோ தான். "இந்த பையன் வந்துட்டு ஒரு 3 வருஷமா இந்த ஊர்ல காணுமா. அவன் இங்க தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தான். இப்பதான் அவன் வந்தான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியம். "என்ன, ஹீரோ 3 வருஷமா இந்த ஊர்ல இல்லையா? அப்ப அவன் எங்க போயிருப்பான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழப்பத்தோடயே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி வேலையெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா வீட்ல, அது எல்லாத்தையுமே ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்க, திடீர்னு நம்ம ஹீரோயின், "3 வருஷமா நீ இந்த ஊர்லயே இல்லையாமே, எங்க போன நீ?" அப்படின்னு கேட்க, ஹீரோக்கு இத கேட்டு ஷாக் ஆயிட்டு, கையில வச்சிருக்க ஸ்க்ரூ டிரைவர வச்சு கையிலேயே குத்திக்கிறான். கையிலேருந்து ரத்தமா போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஆன்ஸருமே பண்ணல. இப்ப அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரவே இல்ல. ஹீரோவும், "என்னடா இவ நைட்டு எல்லாம் வீட்டுக்கே வரலையேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்குறான். ஆனா ஹீரோயின் எந்த ரிப்ளையுமே பண்ணவே இல்ல. காலையில தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோ எங்க போனன்னு கேட்க, ஹீரோயின் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்ல. இப்ப அடுத்த நாள் ராத்திரியும் ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வரவே இல்ல. ஹீரோ வந்துட்டு குழப்பத்தோடயே இருக்கான். "எங்க தான் போறா இவ? ஒண்ணுமே தெரியலையே" அப்படின்னு சொல்ல, பாதி ராத்திரி தான் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய கடைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்ணி தான் ஹீரோயின் பொருள்லாம் வாங்குறாங்க, வராங்க, போறாங்க. ஆனா 2 பேருமே பெருசா எதுவும் பேசிக்கவே இல்ல. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோவுடைய கேமிங் சென்டர் இருக்கு இல்லையா? அங்க கேம் விளையாட வராங்க. ஹீரோயினுக்கு ஒரு பையன் தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். ஹீரோ கீழ வொர்க் பண்றவன். இப்ப அவன் தொட்டு தொட்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கத, ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ செம்மையா ஜெலஸ் ஆயி, "நீ போ, நான் இவங்கள பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட, "நீ என்ன இங்க பண்ற? ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு" சொல்ல, ஹீரோயின், "நான் இந்த டேபிள 1 ஹவர் புக் பண்ணியிருக்கேன். நான் விளையாடிட்டு தான் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "சரி, ஓகே, உன் கூட சேர்ந்து நானே விளையாடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு கேம் விளையாடுறான். இப்ப டைம் ஆன உடனே ஒவ்வொருத்தரா அங்கருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினும், "சரி, ஓகே, என்ன கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணிறியா?" அப்படின்னு ஹீரோயின்ட்ட அதாவது ஹீரோயின் ஹீரோட்ட கேட்க, ஹீரோ உடனே, "எனக்கு வேற ஒரு வொர்க் இருக்கு. உன்ன டிராப் பண்றது தான் என் வேலையா? நீயே போ" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே, "சரிதான் போடா" அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி புடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் மட்டுக்கும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ பார்க்குறான், இவ பண்றதெல்லாம் வியர்டாவே இருக்கே. என்னதான் இவ பிரச்சனை? முதல்ல இவ ஊருக்கு அனுப்பணும் ஃபர்ஸ்ட் இவள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு மறுபடியும்
வந்துட்டு ஹீரோ வீட்டுக்கு போவாம அவனுடைய ஷாப்லயே அந்த கேரேஜ்லயே வந்துட்டு படுத்து தூங்கிட ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வரான். என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டே இருக்க டைம் கரெக்டா அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவரு வராரு. இப்ப அவர் ஃபர்ஸ்ட் மாதிரி பவர்ஃபுல்லான ஆஃபீஸர்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்பிளிங் நடக்கிற இடத்துல ஸோ இங்கெல்லாம் செக்கிங்காக போலீஸ் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டம்மி போலீஸா தான் இப்ப இவர் இருக்காரு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாரு அந்த விஷயத்துக்கு அப்புறமா அப்படின்றாங்க. என்ன விஷயத்துக்கு அப்புறமா அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயினை ஊருக்கு அனுப்பணும். ஹீரோயின் இங்க இருக்கிறதே ஹீரோடைய வீட்டுல தானே, அந்த வீட்டை வந்துட்டு வாடகைக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வாடகைக்கு விடுற அந்த ஏஜென்ட் கிட்ட போயிட்டு என்னோட வீட்டை வாடகைக்கு விடணும் சீக்கிரமா வந்துட்டு அதுக்கு ஆள் பாருங்கன்னு சொல்ல, அந்த ஆளுங்களும் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு வீட்டை வாடகைக்கு விடுறதுல நாங்க எக்ஸ்பர்ட்னு சொல்ல, ஹீரோயின் நாங்க வாடகைக்குலாம் எதுவும் விடுறது இல்லைங்க, நீங்க தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்ல, இல்ல இல்ல ஹீரோ தான் வந்துட்டு வீட்டை வாடகைக்கு விடுறத பத்தி சொல்ல சொன்னாரு, நாங்க வீட்டை பார்க்க வந்திருக்கோம்னு சொல்ல, ஹீரோயின் உடனே போனை போயிட்டு பார்க்க ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பார்த்தா, வாங்க சார் வாங்க, ஹீரோ தானே உங்களை அனுப்புனா, அதோ இதுதான் ஹாலு, இதுதான் கிச்சனு, இதுதான் ரூம், நல்லா பார்த்துக்கோங்க, அதோ அங்க ஒரு பால்கனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ படிக்கட்டுல நின்று கேட்டுட்டு இருக்கான். என்னடா இவன் இங்கிருந்து போக மாட்டேன்னு சொன்னா இப்ப வீட்டை பத்தி இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கா, இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கா, என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வர ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ, நான் உன்னை ஒண்ணு இப்பவே வந்துட்டு போக சொல்லல, நீ வந்துட்டு சீக்கிரமா வேற ஒரு வீட்டை பார்த்துட்டு நீ படிச்ச அந்த ஊருக்கே போயிடும் பேசாம அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்ப அழுதுகிட்டே உள்ள இருந்து அந்த மேனேஜரும் வராரு. அந்த வீட்டை வந்துட்டு ரெண்ட்டுக்கு விடுற அந்த மேனேஜர் என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேருமே அழல. வீட்ல செம தூசியா இருந்திருக்கு போல இருக்கு ஸ்டோரேஜ் ரூம்ல. இவங்க 2 பேருடைய கண்லயும் தூசி பட்டிருக்கு. அதனால தான் இவங்க 2 பேர் கண்ணை தொடச்சிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ உடனே வந்துட்டு ஹீரோயினை பார்க்க, இப்ப ஹீரோயின் யாரையும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு ரெண்ட் விடணும், மொத்தமா வீட்டை வித்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஆளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோக்கு ஒரே ஷாக்கிங், என்னதான்டா இவ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த வீட்டை விட்டு ஹீரோயின் அனுப்பலான்னு பார்க்க, ஹீரோயின் வந்துட்டு ஓ நீ இப்படி பிளான் போடுறியா, இருடா நான் வீட்டையே வித்துறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை கூட்டு வந்து சீக்கிரமா வந்துட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க வீட்டை விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க கையில ஆளுங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க போல இருக்கு. ஹீரோயின் கூட்ட வந்த ஆளுங்க கையில ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவளை எப்படிதான் ஊருக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு பையர்ஸ் வந்துட்டாங்க, வீட்டை வந்துட்டு நம்ம வித்துடலாம், திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன், நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ ஒரு திங்ஸா ஹீரோயின் மூவ் பண்ணிட்டே இருக்க டைம் ஒரு டிரால நம்ம ஹீரோயினுடைய ஸ்கூல்ல படிச்ச ஒரு போட்டோ ஒன்று இருக்கு. ஹீரோயின் அந்த போட்டோவை ஹீரோட்ட காமிச்சு, இந்த போட்டோ ஏன் இங்க இருக்குன்னு சொல்ல, எனக்கு ஒண்ணு இந்த போட்டோ வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒன்றும் இந்த போட்டோ தேவையில்ல, அவ்வளோ ஒன்றும் நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு குப்பையில போறதுக்காக அந்த போட்டோ எடுத்துட்டு போறாங்க பாருங்க. ஹீரோ டக்குன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த போட்டோவை எடுத்துக்கிறாங்க. போட்டோவெல்லாம் குப்பையில போடக்கூடாது, அது வந்துட்டு துரதிருஷ்டம்னு சொல்லுவாங்க, நானே போட்டுறேன் இந்த போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில சொல்ல, ஹீரோயின் நானே போட்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவால வந்துட்டு கியூரியாசிட்டி தாங்கவே முடியல. ஹீரோயின்ட்ட கேட்டுறாங்க, உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு இங்க வந்திருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயின் மூஞ்சு பாவமா வச்சுக்கிட்டு எனக்கு வேலை போயிடுச்சு, அதனால வந்துட்டு என்னால அங்க இருக்க முடியல, இங்க வந்தா நீயும் வந்துட்டு வீட்டை வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்புறேன், நான் எங்க தான் போறது சொல்லுன்னு சொல்ல, ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி சரி வீட்டை விற்கவும் வேணாம் வாடகைக்கு விட வேணாம், தயவு செஞ்சு பொருள்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள வைக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ மத்தவங்க கிட்ட சொல்ல, ஹீரோயின் பரவாயில்ல நம்ம மேல இன்னும் அக்கறையா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து, நான் இருந்த ஊர்ல வாடகை கொடுக்க முடியல, வேலை போயிடுச்சுன்றதுனால அதனால தான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல, ஹீரோ இப்ப ஹீரோயினுக்கு ஒரு வேலையை தேடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றான் போல இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல. அவன் கிட்ட போயிட்டு ஹீரோயினுடைய ரெஸ்யூமை கொடுத்து, ஸோ இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு உங்க கம்பெனில ஏதாவது வந்துட்டு ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஆஹா ஜாப் எல்லாம் நிறைய காலியா தான் இருக்கு, அவங்கள இன்டர்வியூக்கு வர சொல்லு, நான் வந்துட்டு இதை ஹெல்ப் தான் பண்ண முடியும், அவங்க தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் புது ஃபர்னிச்சர் ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்தையே அழகா மாத்தணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து பார்க்க எல்லாமே புதுசா இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகி வேற ஏதாவது வீட்டுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு யோசிக்க, ஹீரோயின் உடனே வந்து வேற எந்த வீட்டுக்கும் வரல, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்க, உள்ள வான்னு சொல்ல, ஹீரோ உடனே இத்தனை நாளா சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டியா என்னன்னு கேட்க, ஹீரோயின் எல்லாமே நம்ம வீட்டுக்கு
தானே பாஸ், பரவால்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே உன் கையில இருக்க காசுலாம் செலவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ சொல்லு, பேசிக் நீடுக்கு கூட. அதனால நான் உனக்கு ஒரு வேலை ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கு இன்டர்வியூ நடக்குது. போயிட்டு அத அட்டெண்ட் பண்ணி நல்லபடியா வந்துட்டு வேலைய வாங்குன்னு சொல்ல, ஹீரோயினும் கண்டிப்பா உன் தங்கச்சின்னா கொக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ ஒரு மாரி டார்கெட் பண்ணி பேசுற மாரி தான் தெரியுது. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்டர்வியூக்கும் போறாங்க. ஆனா இன்டர்வியூல ஹீரோயின் செலக்ட் ஆகல போல இருக்கு. ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் வந்து சாரிப்பா ஹீரோயினால இன்டர்வியூ செலக்ட் ஆக முடியலன்னு சொல்ல, ஹீரோ உடனே பரவால்ல நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஏதாவது ஒரு ஒர்க்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி பாவமா மூஞ்ச வச்சுட்டு சாரின்னு சொல்ல, ஹீரோ பரவால்ல ஒரு பிரச்சனையும் இல்ல விடு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் வந்துட்டாங்க. இந்த ஊர்ல தான் ஹீரோயின் இருக்க போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கேமிங் சென்டருக்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இதுக்கப்புறமா இங்க ஆல்கஹாலோ சிகரெட்டோ எதுவுமே விற்கப்பட மாட்டாது. ஸோ இது ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான கேமிங் சென்டரா நான் மாத்த போறேன். இஷ்டம் இருக்கவங்க இருக்கலாம், இல்லைன்னா வேலையை விட்டு போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முக்காவாசி பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க. ஹீரோவும் என்ன பண்றான், அவனுடைய கேமிங் சென்டரை ஒரு ப்ரொஃபஷனல் அதாவது ஸ்னூக்கர் அகாடமி மாதிரி மாத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு கொரியர் ஆஃபீஸ்க்கு போறாங்க. இங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் சுத்தி சுத்தி வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். யாரும் பார்க்காத நேரமா பார்த்தா அந்த கொரியர் ஆஃபீஸரை வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கொரியர் ஆஃபீஸை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அங்க வேலை செய்யறவன் மேடம் என்ன பண்றீங்க, எதுக்கு இங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஹீரோயின் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு என்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னா அதுக்காக தான் இருக்கிற இடத்த வந்துட்டு சும்மா போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு அந்த ஆள் நம்ம ஹீரோயினை டவுட்டா பார்க்க, நம்ம ஹீரோயினோட மேலேயும் நமக்குமே டவுட்டா இருக்கு. இவங்க வந்ததுல இருந்து வியர்டா பண்ணிட்டு இருக்காங்க ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து. சோ இப்படி இந்த சஸ்பென்ஸோட இந்த எபிசோட் இதோட முடியுது. மீதி கதை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.